ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் இருந்து 31வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே முதற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி இங்கே ராகாபினுடைய விசுவாசத்தை இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அதற்கு முன்பாக அங்கே எகிப்து தேசத்தில் இருந்த ஜனங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்று எழுதுகிறார். முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அங்கே ஒரு பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் அங்கே நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை அவர்களுடைய கதவின் நிலைகளிலே பூசுகிற பொழுது சங்கார தூதன் அந்த வீடுகளின் வழியாக கடந்து போகும் பொழுது அந்த இரத்தம் பூசியிருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள தலை பிள்ளையை அவர்கள் தொடுகிறதில்லை. அப்படியாக அந்த சங்கார தூதனுக்கு அந்த குடும்பம் காக்கப்படும். ஆனால் எகிப்தியர்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்காதபடியினாலே, அவர்கள் இந்த கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியாதபடியினாலே அவர்களுடைய வீடுகளிலே இந்த சாவு நடந்தது என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம். ஆகவே பஸ்காவை இங்கே ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிறதற்கு அந்த இரவிலேயே அவர்கள் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். கீழ்ப்படிதலினாலே அந்த காரியத்தை செய்கிற பொழுது அவர்கள் காக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தமும் வெளிப்பாடும் இருக்கும் என்று சொன்னால் அது சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் அது நமக்காக பிளக்கப்பட்டு 2 மதில்களைப் போல தண்ணீர் குவியலாய் நிற்குமே ஒழிய அது நம்மேல புரண்டு நம்மை அமிழ்த்து போடுகிறதில்லை என்கிற காரியம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்தியர் துணிச்சலாக தங்களுக்கு வெளிப்பாடற்று இருக்கிற அந்த நேரத்தில், வாக்குத்தத்தம் இல்லாத அந்த நேரத்தில் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியை அழிக்க நினைத்து அவர்கள் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி இங்கே எபிரேய ஆக்கியோன் டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களினுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய கட்டளையின்படி மோசே தங்களுக்கு சொன்னபடி பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லுகிறான். சிவந்த சமுத்திரத்தை 2 பக்கமும் தண்ணீர் நிற்கிற போது எப்படிதான் அவர்கள் கடந்து வந்தார்களோ, தேவன் பேரில் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை வைத்து வேகமாக கடந்து அந்த கடற்கரையை அடைகிறார்கள். எகிப்தியர்கள் உள்ளே நுழைந்த பொழுது ஜலம் திரும்ப வந்து அவர்களை உள்ளே மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து 30ஆம் வசனத்தில் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் யோசுவா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே கானானிய நாட்டினுடைய அந்த என்ட்ரன்ஸில் அவர்கள் மிகப்பெரிய சுவரை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த எரிகோ பட்டணத்தின் மதில்களை இடிக்கிறதற்கு இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறதா இருந்தால் அநேக தோட்டாக்களை, அநேக புல்டோசர்கள் இவைகளையெல்லாம் எடுத்து நாம் பயன்படுத்தித்தான் இடிக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். அறிவுள்ள மனிதன் யோசித்து பார்ப்பான், எப்படியா இந்த மதில் 7 நாள் அது நம்ம சுற்றி வரும்பொழுது 7வது நாள் 7 முறை சுற்றி வரும்பொழுது எப்படி விழும்? மனிதர்களுடைய முயற்சி இல்லாமல், மனிதனுடைய பலன் இல்லாமல், மனிதன் அதை இடிக்காமல் அது எப்படி விழும் என்கிற கேள்விகள் எல்லா மனிதர்களுக்கும் எழும்பக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கும் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தபோது 7 நாள் சுற்றிவிட்டு 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தபொழுது அது தரைமட்டமானது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலர்களுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படிதலினாலே அங்கே குடும்பமாக பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் உலர்ந்த தரையின் வழியாக கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். எரிகோ மதில்கள் விழுந்து போகிறதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து அவர்கள் சுற்றி வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் கீழ்ப்படிந்து
இப்பொழுது அவர்கள் அந்த கானானிய தேசத்திற்குள்ளாக நுழைந்து விட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி, ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட, அந்நிய தேசத்தின் பெண்மணியாக இருந்தாலும் கூட, அவளுடைய விசுவாசம் ஒரு கீழ்ப்படிதலான விசுவாசமாய் இருந்தபடினாலே அவளும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டதை யோசுவா 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே யோசுவா வேவுகாரர்கள் 2 பேரை அனுப்பி அந்த தேசத்தை பார்த்து வர சொன்ன பொழுது, அங்கே இருக்கக்கூடிய எரிகோவின் ராஜாவுக்கு அங்கே ஒரு சிலர் வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அனுப்பப்பட்ட போது அவன் அங்கே தேட ஆரம்பிக்கிறான். இவர்கள் அந்த ராகாப் என்கிற வேசியினுடைய வீட்டிலே அவர்கள் தஞ்சம் புகுந்தபடினாலே அவர்களை மறைத்து வைத்துவிட்டு அவள் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை சொல்லுகிறதை யோசுவா 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. மிகப்பெரிய பராக்கிரம காரியங்களெல்லாம் செய்திருக்கிறீங்க. செங்கடலை உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக பிளந்திருக்கிறார். எல்லாருடைய தைரியமும் எங்கள் தேசத்தில் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், இவளுக்கும் அங்கே ஒரு பஸ்கா தான் நினைவுபடுத்தப்படுகிறது. அந்த மனுஷர்கள் சொல்றாங்க, அவர்களை ஜன்னல் வழியா கீழே இறக்கி விடுகிறா. அந்த ஜன்னல்ல, நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். அந்த இரத்தத்தினுடைய அடையாளமாக, அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நீ அவர்கள் எல்லாரையும் உன்னுடைய வீட்டிற்குள்ளாக சேர்த்து கொண்டு அந்த ஜன்னலிலே ஒரு சிவப்பு நூலை நீ கட்டிவிட்டு விட்டாய் என்று சொன்னால், நாங்கள் நிச்சயமாக நீ சேர்த்து வைத்து விட்டாய் என்று சொன்னால், நாங்கள் யாருமே உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் உள்ள சேர்த்து வைக்கலன்னு சொன்னால், உன் வீட்டு வாசல்களிலிருந்து யாராவது வெளியே புறப்பட்டார்கள் என்று சொன்னாலும் அந்த இரத்த பலி அவன் தலையின் மேலே இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாயும் கை போட்டதே ஆனால் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். இப்படி அவர்கள் ஒரு பரஸ்பர ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள். அவள் அந்த சிவப்பு நூல் கயிற்ற ஜன்னல்ல கட்டி வைத்திருந்தாள். அவள் சேதமாகாதிருந்தாள் என்பதைத்தான் இங்கே எபிரே ஆக்கியோன் எடுத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். ஒரு ராகாப், அவள் பெரிய ஒரு சாதனை படைத்தவள் அல்ல. ஒரு வேசியாய் இருந்த போதிலும் கூட ஆண்டவரை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவு, ஆண்டவருடைய ஜனங்களை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவு, தேவனால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தபடினாலே தைரியமாக தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன அடக்குன்னு சொல்லி கூட அவளுக்கு பயம் இல்லாமல், ராஜாவினுடைய காரியங்களுக்கு பயப்படாமல் அவ்வளவு துணிச்சலாக வேவுகாரரை தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைத்ததும் இல்லாமல் அங்கே அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கே விசுவாசத்தினாலே அவள் அங்கே சேதமாகாதிருந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய உடன்படிக்கை ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்குள்ளாக நாம் அடைக்கலம் புகுந்து விட்டோம் என்று சொன்னால், அது நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து தேவனோடு கூட நம்மை சமாதானம் பெற்றவர்களாக அது வாழ வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பாதுகாப்பதற்கு அது ஒரு இரத்த கோட்டையாக அது நமக்கு இருக்கிறது. எந்த ஒரு சத்ருவும் நம்மை அழிக்காதபடிக்கு
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை இந்த நிழல் உருவமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது நிஜ உருவமாக நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால, அவர் சிந்தின இரத்தத்தினால அது நிஜமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த கோட்டைக்குள்ள நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது, யாரும் நம்மை தொட முடியாது. அப்படிப்பட்ட மேலான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்த முடியும். ராகாப்புக்குள்ள இருந்த விசுவாசமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த விசுவாசமும் நம்மை தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு நம் நிறைவேறுகிற நாள் வரையிலும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.